Welcome to my YouTube channel friends. நம்ம பார்க்க போகிறது NCERT Maths Class 8 Chapter 12 Factorization Exercise 12.2ல third sum பார்க்க போகிறோம். Factorize the following expression. First sum ax square plus bx. கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ax square plus bxல என்ன காமனாக இருக்குது? இதில் x இருக்குது, இதில் x இருக்குது. அப்போ ஒரு x எடுத்து காமனாக வெளியில் போட்டுக்கலாம். மிச்சம் என்ன இருக்குது? a 2xக்கு ஒரு x எடுத்து வெளியில் போட்டாச்சு, x ப்ளஸ் b இங்கே இருக்க ஒரு x எடுத்து வெளியில் போட்டாச்சு. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சம் 7p ஸ்கொயர் ப்ளஸ் 21q ஸ்கொயர். இப்போ இதில் பார்க்குறோம், இந்த எக்ஸ்பிரஷனில் 7ம் 21ம் 7 டேபிளால் வரும். இது எப்படி வரும்? 7 1s are 7, இது 7 3s are 21. இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? 7 காமனாக இருக்குது. அப்போ 7 எடுத்து வெளியில் போட்டாச்சு. மிச்சம் இதில் என்ன இருக்குது? p ஸ்கொயர் ப்ளஸ் இதில் உள்ள இந்த 3q ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சம் 2x கியூப் ப்ளஸ் 2xy ஸ்கொயர் ப்ளஸ் 2xz ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன காமனாக இருக்குது? மூணுலேயுமே 2 காமனாக இருக்குது. அப்போ அந்த 2 எடுத்து வெளியில் போட்டுக்கிறோம். வேறு என்ன காமனாக இருக்குது? இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ் எடுத்து வெளியில் போட்டுக்கிறோம். மிச்சம் என்ன இருக்குது? இதில் மூணு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் எடுத்து வெளியில் போட்டாச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 2 எக்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2x எடுத்து வெளியில் எழுதியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் 2x எடுத்து வெளியில் எழுதியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? இசட் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஃபோர்த்து சம் am ஸ்கொயர் ப்ளஸ் bm ஸ்கொயர் ப்ளஸ் bn ஸ்கொயர் ப்ளஸ் an ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் 4 டேர்ம் இருக்குது, எதுவுமே காமனாகவே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டு ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? இது ரெண்டுலேயுமே m ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதனால் m ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கிறோம். மிச்சம் என்ன இருக்கும்? உள்ள m ஸ்கொயர் எடுத்துட்டா மிச்சம் a இருக்குது ப்ளஸ் b இருக்குது ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது? இங்கேயும் n ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் n ஸ்கொயர் இருக்குது. ஒரு n ஸ்கொயர் எடுத்து வெளியில் போட்டாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? b ப்ளஸ் a. இப்போ இது ரெண்டுலேயும் a ப்ளஸ் b காமனாக இருக்குது. இங்கேயும் a ப்ளஸ் b இருக்குது, இங்கேயும் b ப்ளஸ் a, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஒரு a ப்ளஸ் b எடுத்து வெளியில் எழுதியாச்சு. மிச்சம் என்ன இருக்கும்? m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். இதை எடுத்து தனியாக எழுதிடுறேன். இதே ஆன்சர். ஃபிஃப்த்து சம் பார்க்குறோம். lm ப்ளஸ் l ப்ளஸ் m ப்ளஸ் 1. இப்போ பார்க்குறோம், இதில் 4 டேர்ம் இருக்குது. 4 டேர்மில் ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் லாஸ்ட்டு 2 டேர்மையும் குரூப் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் என்ன காமனாக இருக்குது? ஃபஸ்ட்டு டேர்மில் l காமனாக இருக்குது. இப்போ l எடுத்து வெளியில் எழுதிக்கிறோம். மிச்சம் என்ன இருக்கும்? m இருக்குது ப்ளஸ் இந்த இடத்துக்கிட்ட l வெளியில் வந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் வந்து எதுவுமே காமனாக இல்லை. அப்போ எதுவுமே காமனாக இல்லைன்னா அந்த இடத்துக்கிட்ட என்ன காமனாக இருக்குன்னு அர்த்தம்? இங்கேயும் ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம், m × 1. இங்கேயும் ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுலேயும் 1 காமனாக இருக்குது. அப்போ அந்த ஒரு 1 எடுத்து வெளியில் போட்டுக்கிறோம். மிச்சம் இருக்கும், அப்படி m வந்துடும் ப்ளஸ் 1. இதுலேயும் m ப்ளஸ் 1 இருக்குது, இதுலேயும் m ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ ரெண்டுக்கு பதிலாக 1 எடுத்து எழுதிக்கிறோம், m ப்ளஸ் 1. மிச்சம் என்ன இருக்குது? l ப்ளஸ் 1, l ப்ளஸ் 1. இதுதான் இதோட ஃபேக்டரைஸ். சிக்ஸ்த்து சம் y இன்ட்டு ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 9 இன்ட்டு ஒய் ப்ளஸ் இசட். இந்த டேர்மில் பார்க்குறோம், இது ரெண்டுலேயுமே ஒய் ப்ளஸ் இசட் காமனாகவே இருக்குது ஆல்ரெடி. இப்போ நம்ம ஒய் ப்ளஸ் இசட் எடுத்து எழுதிக்கிறோம். மிச்சம் என்ன இருக்குது? இதில் ஒரு ஒய் இருக்குது ப்ளஸ் 9. இதுதான் இதோட ஃபேக்டரைஸ். செவன்த் சம் 5y ஸ்கொயர் மைனஸ் 20y மைனஸ் 8z ப்ளஸ் 2yz. இப்போ பார்க்குறோம், இதில் 4 டேர்ம் இருக்குது. 4 டேர்மில் ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் லாஸ்ட்டு 2 டேர்மையும் குரூப் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் என்ன காமனாக இருக்குது? 5 எடுத்துக்கிட்டோம்னா 5 × 1, 20 எடுத்துக்கிட்டோம்னா 5 × 4. இப்போ 5, இது ரெண்டுலேயுமே 5 காமனாக இருக்குது. இப்போ ஒரு 5 எடுத்து வெளியில் போட்டுக்கலாம். இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ ஒரு ஒய் எடுத்து வெளியில் போட்டுக்கலாம். மிச்சம் என்ன இருக்கும்?
இங்கே ஒரு ஒய் இருக்கும் மைனஸ் இந்த 4 அவ்வளோதான். ஒய் எடுத்து வெளியில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பார்க்குறோம். இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு இசட் இருக்குது, இங்கே ஒரு இசட் இருக்குது. இந்த 8 எப்படி பிரிக்கலாம்? 4 × 2, இந்த 2 2 × 1. அப்போ இதை எப்படி எழுதலாம்? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, ஒரு 2 எடுத்து வெளியில் போட்டுக்கிட்டோம். இங்கே ஒரு இசட் இருக்குது, இங்கே ஒரு இசட் இருக்குது, அந்த இசட் எடுத்து வெளியில் போட்டோம். இப்போ எப்போதுமே நமக்கு உள்ளே இருக்க இந்த டேர்மும் இங்கே இருக்க இந்த டேர்மும் சேமாக இருக்கணும். ஆனால் இங்கே சைன் டிஃபராக இருக்குது. அப்போ இங்கே என்ன சைன் போடணுங்கிறத இங்கே பார்க்கணும். நமக்கு இங்கே ஒய் ப்ளஸில் இருக்குது, 4 மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே ப்ளஸ் போட்டோம்னா 2 × 4, 2 × 4 8. ஆனால் இங்கே -8 இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 2z எழுதியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? ஒய் ப்ளஸ் ஒய். இப்போ பாருங்கள், இங்கே ஒய்க்கு ப்ளஸ் இருக்குது, 4க்கு மைனஸ் இருக்குது, 4க்கு மைனஸ் இருக்குது, ஒய்க்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே சேம் டேர்ம் தான். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஒய் மைனஸ் 4, 2 ஒய் மைனஸ் 4க்கு பதிலாக ஒரு ஒய் மைனஸ் 4 எடுத்து எழுதிக்கிறோம். மிச்சம் என்ன இருக்குது? 5y + 2z, 5y + 2z. இது அதோட ஆன்சர். 8th சம். இதில் 10ab + 4a + 5b + 2ன்னு இருக்குது. இதுலேயும் 4 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் பிரிச்சுக்கிறோம், லாஸ்ட்டு 2 டேர்மையும் பிரிச்சுக்கிறோம். இதுனா 10 எப்படி பிரிக்கலாம்? 5 2s are 10. 4 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2. அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஒரு 2 எடுத்து காமனாக எடுத்து வெளியில் போட்டுக்கிட்டோம். இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, a எடுத்து வெளியில் போட்டோம். மிச்சம் என்ன இருக்குது? 5 இருக்குது, ஒரு b இருக்குது. இங்கே என்ன இருக்குது? மிச்சம் ஒரு 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 5b + 2 பார்க்குறோம். இங்கே எதுவுமே காமனாக இல்லை. அப்போ என்ன எழுதிக்கணும்? எதுவுமே காமனாக இல்லாத சமயத்தில் +1 காமனாக இருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்து வெளியில் போட்டுக்கிட்டோம். மிச்சம் அப்படியே எழுதிக்கிறோம் 5b + 2. இப்போ பார்க்குறோம், இது 2 டேர்மும் காமனாக இருக்குது. 5b + 2 எடுத்து வெளியில் எழுதிக்கிறோம். மிச்சம் என்ன இருக்குது? 2a + 1. இதுதான் இதோட ஆன்சர். 9th சம். 6xy - 4y + 6 - 9x. இப்போ இதில் 4 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் குரூப் பண்ணிக்கிறோம், லாஸ்ட்டு 2 டேர்ம் குரூப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 6 எப்படி எழுதலாம்? 3 2s are 6. 4 எப்படி எழுதலாம்? 2 × 2 4. இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. ஒரு 2 எடுத்து வெளியில் போட்டாச்சு. வேறு என்ன காமனாக இருக்குது? ஒய் காமனாக இருக்குது. ஒய் எடுத்து வெளியில் போட்டாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 3, ஒரு எக்ஸ் இருக்குது, மைனஸ் ஒரு 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் பார்க்குறோம். +6 - 9x அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 6 எப்படி பிரிக்கலாம்? 3 2s are 6. இந்த 9 எப்படி பிரிக்கலாம்? 3 × 3. இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. இந்த 3 எடுத்து எழுதிக்கிறோம். 3x - 2 தான் இங்கேயும் வரணும். ஆனால் இங்கே சைன் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 3xக்கு ப்ளஸ் வரணும், 2க்கு மைனஸ் வரணும். இங்கே மிச்சம் 2 இருக்குது. அப்போ இந்த -2 போட்டுக்கணும். அப்போ இங்கே என்ன போடணும்? இங்கே மைனஸ் வந்துருச்சு, ஆனால் இங்கே ப்ளஸ் வரணும். -× -6, -3 × -2 +6. மிச்சம் என்ன இருக்குது? -9 இருக்குது. அப்போ +3x, -3 × +3x அப்படின்னா -9x. இது 3x - 2 -2 +x ரெண்டும் சேமாக இருக்குது. 3x - 2 ரெண்டுக்கும் காமன் ஒன்று எடுத்து எழுதிட்டோம். மிச்சம் என்ன இருக்குது? 2y - 3. இதுதான் இதோட ஃபேக்ட்.